இண்டெக்ஸ் கம்பெனி 4 டபுள் ஸ்விம்மிங் பூலு. குழந்தை வந்து தண்ணியில் விளாண்டுட்டு இருக்கிறப்ப அவனோட கை நகம் பட்டு பஞ்சர் ஆகிடுச்சி. அதான் பஞ்சர் வந்து ஒட்டலாம் அப்படின்ட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். இதான் இங்கே தான் கை நகம் பட்டு பஞ்சர் ஆகிடுச்சி, ஒட்டியாச்சு. இப்போ லீக்கேஜில் எதுவும் ஆகலை. இப்போ காற்று வந்து வெளியில் போகலை. இப்போ ஓரளவு சரியாக போயிடுச்சு. இதுக்கு பம்பு வாங்கலை, வாயிலே வச்சு தான் ஊதுறோம். இந்த பலூன் கடிக்கிற பம்பு மூலமாக காற்று ஏற மாட்டேங்குது. வாயிலே ஓரளவுக்கு வச்சு அடித்து சரி பண்ணியாச்சு. இந்த ஸ்விம்மிங் டியூப் வந்து இண்டெக்ஸ் கம்பெனி இது. இதில் வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு குதிக்க விடக்கூடாது. மெதுவாக உக்காந்து அப்படியே குளிக்கிற மாதிரி தான் அது யூஸ் பண்ணணும். குதிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது இப்படிலாம் பண்ணால் டியூப் வெடிச்சிடும், இல்லைன்னா பஞ்சர் ஆகிரும். அப்புறம் ரிப்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். சாஃப்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த போர்ட்டபிள் ஸ்விம்மிங் பூல் டேங்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கீழே மஞ்சள் இதில் போட்டிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொழியாக்கம் பண்ணி தமிழில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் வரும். சாஃப்டாக யூஸ் பண்ணணும். அதிலே போட்டிருக்காங்க 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தான் இதில் வந்து இது பண்ணணும். குதிக்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது, அதிலே போட்டிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து இந்த வீடியோவில் சேர்த்துருக்கிறேன். தண்ணி ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் இழுக்கக்கூடாது. இழுத்தா வந்து பஞ்சர் ஆகிரும். அப்புறம் பஞ்சர் ஒட்டினா கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிரும். அப்படியே வச்ச இடத்துலையே தண்ணி நப்பி குழந்தைங்களை விளையாட சொல்லிவிட்டு அப்புறம் போதும் அப்படிங்கிறப்ப கழுவி இது காற்றை பிடிங்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு காற்றை பிடிங்கி விட்டு அப்படியே மடித்து வச்சிடலாம். வெய்ய காலத்துக்கு மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் காற்று பிடிங்கி விட்டு மடித்து வச்சிடலாம். சாஃப்டாக யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.